Welcome to Dr. S. Jiva's NEET Mystery of Biology. முந்தின வீடியோவில் நாம் கேட்ட கேள்வியை இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த உலகம் தோன்றின நாளில் இருந்து அப்படியே தான் இருக்குதா இல்லை மாற்றம் ஏதாவது அடைஞ்சிருக்குதா அப்படின்னு நாம் கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்வியை கேட்டதுமே உங்கள் மனசில் இன்னொரு கேள்வி டக்குன்னு வந்திருக்கணுமே, அதாவது இந்த உலகம் எப்படி மாறிச்சு அப்படின்னு கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே இந்த உலகம் எப்படி தோன்றிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும் தானே. பார்த்தீங்களா, நம்ம இந்த ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலை தேடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்விக்கு ஜம்ப் ஆகி இருக்கும். ஆக நம்ம கத்துக்கிறதுக்கு அடிப்படையே கேள்விகள் கேட்கறது தான். கேள்வி கேட்கறது மூலமாக தான் நாம் அதுக்கான விடையை தேடுவோம். அங்கே இன்னொரு கேள்வி பிறக்கும், அப்புறம் அதுக்கான விடையை தேடி ஓடுவோம். நம்மளுடைய ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால சுருங்கி போயிடுவோம். மாயாஜால கதைகளை போல பாடங்களை கவனிச்சா அது நமக்கு மக்கப் பண்ணுறதுக்கு வேணா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அறிவு தேடலுக்கு அது பயனளிக்காது. சில மூட பழக்க வழக்கங்களுக்கு கூட நாம் என்ன ஏதுன்னு எந்த கேள்வியுமே கேட்காம அதுக்கு அடிபணிஞ்சு பழகி இருப்போம். ஆனால் அறிவியல், அதுலேயும் குறிப்பாக உயிரியல், எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களுக்கும் சரியான பதிலை வச்சிருக்குது. அதை நம்ம தேடி போகணும், அவ்வளவுதான். இப்போ நாம இந்த பூமியோட தோற்றத்தை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தோன்னா அதுக்கு பல வகுப்புகள் தேவைப்படும். நாம் இந்த சேனலில் உயிரின தோற்றத்தை, அதாவது ஆரிஜின் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், அதை தான் முதன்மையாக பேச போகிறோம். அப்படிங்கிறதுனால பூமியோட தோற்றத்தை ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நாம் இன்னும் நம்மளுடைய பாடங்களுக்குள்ளால போகலை. முதல்ல மேலோட்டமாக சில ஆரம்பக்கட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது நமக்கு பிற்பாடு உதவியாக இருக்கும். சரி, ஆக நாம் இப்போ முதல்ல சுருக்கமாக பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் எர்த், அதாவது பூமி எப்படி உருவாகியது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுமார் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சோலார் சிஸ்டம், அது தோன்ற ஆரம்பிச்சுது. அது எப்படி தோன்ற ஆரம்பிச்சதுன்னா, வான்வெளியில் நட்சத்திரங்களுக்கு இடையில், அதாவது ஸ்டார்ஸ்க்கு இடையில் அடர்த்தியான மேகங்கள் இருக்கும். இந்த மேகம் அப்படின்னு சொல்கிறது வாயுக்களாலையும் தூசுக்களாலும் ஆனதாக இருக்கும். பெரும்பாலும் இதில் ஹைட்ரஜன் கேஸ், பிற அயனைஸ்டு கேஸஸும் இருக்கும், அதாவது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்களும் இருக்கும். இந்த டஸ்ட் அண்ட் கேஸஸ் நிறைந்த அந்த மேகத்தில் இருந்து நம்ம சூரிய குடும்பம் உருவாக ஆரம்பிச்சு. ஸோ பேசிக்கலாக ஒரு பெரிய கிளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் கொலாப்ஸ் ஆகிடுது. அது கொலாப்ஸ் ஆகி ஒரு தட்டு மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அது சுத்த சுத்த பயங்கரமாக சூடாகிக்கிட்டே போகுது. அப்படி சூடானதுனால இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஃபியூஸ் ஆகி ஹீலியமாக மாறுது. இப்படி தான் ஒரு சூடான பந்தாக நம்ம சூரியன் பிறந்துச்சு. பாருங்க, இப்போ கூட நம்ம பூமி பிறந்த கதையை தான் சொல்ல வந்தோம், ஆனால் நான் இங்கே சூரியன் பிறந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பூமி எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி சூரியன் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. அப்புறம் சூரிய குடும்பம் அப்படின்னு வேற நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன், சோலார் சிஸ்டத்தை பற்றி. அதை பற்றி கூட நமக்கு நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் கேட்குறதுக்கு பஞ்சமாக என்ன, நம்ம பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக அந்த கேள்விகள் தான் நமக்கு தேடலையும் அதுக்கான பதிலையும் கொடுக்கும். சரி, இப்போ சூரியன் பிறந்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நாம் இப்போ பூமி பிறக்கிறதுக்கு அப்படியே ஜம்ப் ஆகி போயிடுவோம். ஆக இந்த சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்குக்கு நடுவில் சூரியன் பிறந்தாச்சா, அப்புறம் அந்த டிஸ்க்குள்ளால தள்ளி தள்ளி சுற்றிக்கிட்டு இருந்த மேட்டர்ஸ், அதாவது பொருட்கள் எல்லாம் கொஞ்சம்
கொஞ்சமாக ஒன்றோடு ஒன்று கிளம்பாக ஆரம்பிக்குது, ஒன்று சேர ஆரம்பிக்குது. இப்படி துண்டு துண்டாக ஒன்று சேர்ந்த அந்த பொருட்கள் தான் இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நிலாக்களும் பிறக்கிறதுக்கான ஒரு விதையாக மாறிச்சு. அதிலெல்லாம் மேலும் மேலும் மேட்டர்ஸ் வந்து சேர சேர அதனுடைய சைஸ் பெருசாச்சு, இன்னொன்று அது உருண்டையாகவும் மாற ஆரம்பிச்சு. அப்போது இந்த சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், அதோட நடுவில் சூரியன் இருக்குது. அது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி உருவான அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஐஸ் கட்டிகளாலும் திரவங்களாலும் வாயுக்களாலும் நிரம்பி இருந்துச்சு. ஆனால் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம்ல, மார்ஸ், அது அப்புறம் நம்மளுடைய பூமி, எர்த், இது எல்லாமே வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இதெல்லாம் வந்து உருகிய பாறை குழம்புகள் நிறைந்ததாக இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ பூமியை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். புதுசாக பிறந்த பூமி அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதாவது அங்கே வந்து எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த எரிமலையிலிருந்து ஹைட்ரஜன், சல்ஃபேட், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வாயுக்கள் தான் நம்மளுடைய முதல் வளிமண்டலத்தில் நிறைஞ்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பூமி இருக்குது இல்லையா, இதில் அடிக்கடி சின்ன சின்ன கோள்களும் வால் நட்சத்திரங்களும் மோதிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி பூமியில் இன்னொரு பெரிய மோதல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கிரகம் இருக்குதுல்ல, மார்ஸ், அந்த அளவு பெரிய ஒரு கிரகம், அதோட பேர் வந்து தியா. அது நேராக வந்து நம்ம பூமியில் மோதிடுச்சு. அது மோதின உடனே நம்மளுடைய பூமியை சுற்றி நிறைய துகள் துகளாக சிதறிடுச்சு. அதுக்கப்புறம் கிராவிட்டி, நம்ம ஈர்ப்பு விசையினால் இந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சுது. அதுதான் நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலா. இப்படி நம்மளுடைய இளம் பூமி பயங்கர சூடாக இருந்துச்சு, கட்டியான திரவ பாறைகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு, கிராவிடேஷனல் கம்ப்ரெஷன், ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்துச்சு. அடிக்கடி அது மேலே நிகழ்ந்த மோதல்கள்னால கதிரியக்க சிதைவு நடந்து இருந்துச்சு. அது ரேடியோ ஆக்டிவ் டீகே. அப்புறம் அங்கே கடல் கிடையாது, எல்லா தண்ணீருமே வந்து ஆவியாக தான், கேஸாக தான் அங்கே இருந்துச்சு. அப்போ பூமி எப்போவுமே அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்து மாறி வருது. எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், பூமி குளிர்ந்துச்சு, கிரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு, அதாவது அடுக்குகள் உருவாச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். சூடான உருகிய பந்தா இருந்த நம்மளுடைய பூமி சுமார் 3.8 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி படிப்படியாக குளிர ஆரம்பிச்சு. அது எப்படி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், பூமி தன்னுடைய வெளிப்புறத்தில் இருந்த அந்த ஹீட்டை ஸ்பேஸில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதனால பூமியோட அந்த மேல்புறத்தில் இருந்த வெப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. அப்போது மேல்பரப்பில் இருந்த அந்த லேயர், அந்த அடுக்கு இருக்குது இல்லையா, அது கெட்டியாக ஆரம்பிச்சுது. ஆனால் உள்ளுக்குள்ளால் அது ரொம்ப சூடாகவும் கெட்டி திரவ வடிவத்துலேயும் தான் அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எரிமலை வெடிப்புகள் அதிகம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் இருந்து சல்ஃபைடு, ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் எல்லாம் வெளியாகி முதல் வளிமண்டலம், அதாவது ஏர்லி அட்மாஸ்பியர் உருவானதாகவும் பார்த்தோம் இல்லையா. அது கூடவே நீராவியும், அதாவது வாட்டர் வேப்பர்ஸும் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வாட்டர் வேப்பர்ஸ் தான் இப்போ குளிர்ந்து தண்ணீர், அதாவது நீர்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி பூமி வந்து குளிர்ச்சி அடையக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ப்ராசஸில் பூமியோட சர்ஃபேஸில், மேல் பரப்பில் முதல் மேலோடு உருவாகிச்சு. அதை தான் நம்ம வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மெல்லிசாக தான் இருந்துச்சு, ஒரு நிலையற்ற தன்மையோடு தான் இருந்துச்சு. எரிமலைகள் வேற அடிக்கடி வெடிக்குமா, அப்புறம் விண்கற்கள் வேற வந்து தாக்கும்.
அதனால இந்த மேல் அடுக்குகள் அடிக்கடி உடைஞ்சு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா தான் 1 மில்லியன் வருஷமாக அது மெல்ல மெல்ல மாற்றங்களை சந்தித்து ஒரு நிலையான மேலோடு உருவாக ஆரம்பிச்சுது. இந்த ஓடுகள் இந்த மேலோடுகள் இது 2 விதமாக உருவாக ஆரம்பிச்சுது. முதல் உள்ளது ஓஷன் கிரஸ்ட், அதாவது கடலுக்கு அடியில் உருவாகக்கூடிய மேலோடுகள். இது அடர் எரிமலை குழம்புகளால் ஆனது, அதாவது மேக்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அதால் உருவானது. இதில் அயன் மற்றும் மெக்னீஷியம் தாதுகள் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 6லேருந்து 10 கிலோமீட்டர் தடிமன் தான் இருக்கும். ஆனாலுமே ரொம்ப கனமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த அடுக்குகள் பாசால்ட் வகை பாறைகளால் ஆனதாக இருக்கும். அடுத்தது காண்டினென்டல் கிரஸ்ட். இந்த காண்டினென்டல் கிரஸ்ட் பூமியோட பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த மேலோடுகள், செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, படிமங்கள், இது எல்லாம் ஒரு இடத்துல குவிறதுனாலையும் பாறைகள் எல்லாம் உருகி வர்றதுனாலையும் உருவாகக்கூடியது தான் இந்த காண்டினென்டல் கிரஸ்ட். இதில் சிலிக்கான் அதிகமாக இருக்கும். இந்த இதில் இருந்து தான் கிரானைட் பாறைகளும் நம்ம சாதாரணமாக மலைகளில் பார்க்குறோம் இல்லையா, சாண்ட்ஸ்டோன், அந்த பாறைகளும் உருவாகுது. இதோட தடிமன் பார்த்தீங்கன்னா அது ஓஷன் கிரஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஆனால் இதனுடைய கனம் ரொம்ப குறைவானதாக இருக்கும். அதனால இது மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பூமியோட மேல்பரப்பு கடல் மட்டத்தை விட அதிகமாக இருக்குது. இது நமக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இல்லையா. அப்படி பூமியில் இந்த அடுக்குகள் கிரஸ்ட் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பாலமாக அமைஞ்சிருக்கும். சரி, இப்போ பூமியில் இருக்கக்கூடிய இந்த மேலடுக்குகள் எல்லாம் பல அடுக்குகளாக உருவாகி இருக்குது. அதாவது கண்டமாக உருவாகி இருக்குது. அப்போ நம்ம கண்டங்கள் பூமியில் உருவாகியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சரி, கண்டங்கள் உருவாகினதுக்கு அப்புறமாவது அதெல்லாம் நிலையாக இருந்துச்சா? இல்லை. இந்த கண்டங்கள், அதாவது இந்த தட்டுக்கள் எல்லாமே மெல்ல மெல்ல நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, அதாவது இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன் நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதான் பூமிக்குள்ளால் இருக்கிற கட்டியான அந்த குழம்புகள் மேலே தானே இதெல்லாம் உருவாகி இருக்குது. அப்போ அந்த திரவ குழம்புகள் மேலே தானே இதெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நகரும் இல்லையா, அது சகஜம் தானே. இப்படி இதெல்லாம் நகர்றதுனால ஒன்றுக்கொன்று மோதிக்கும், இல்லைன்னா விலகி போகும், இல்லைன்னா சறுக்கி போகும். இப்படி கடலுக்குள்ளால இந்த நிலப்பரப்புகள் மாறி மாறி இடம்பெயரும். நமக்கு மலைகளெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இந்த இடத்துல உருவாகலாம். அது கூட இந்த தகடுகளெல்லாம் ஒன்றுக்கொன்று இப்படி மோதுறதுனால மலைகளெல்லாம் உருவாகும். இப்படி தான் பூகம்பங்கள் எல்லாம் வரும். இந்த நில அடுக்குகளெல்லாம் புரட்டி போடப்படும், எரிமலையெல்லாம் வெடிக்கும். இப்படி இந்த பூமி ஒரு செயல்பாட்டுக்குள்ளால் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ பூமி குளிர்ந்தாச்சு, நிலப்பரப்புகள் எல்லாம் உருவாகியாச்சு. அடுத்து என்ன? நம்ம சப்ஜெக்ட் பயாலஜி, அதாவது உயிரியல். அப்போ இந்த பூமியில் உயிர்கள் தோன்றணும்ல. ஆமாம், சுமார் 3.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் முதல் உயிர் தோன்றிச்சு. அது எப்படி தோன்றிச்சு, எதனால் தோன்றிச்சு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருப்போமா?